திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே ஏரியில் அழுகிய நிலையில் எலும்புகளுடன் ஆண் பெண் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நார்த்தாமூண்டி பெரிய ஏரியில் அண்ணாநகர் இருளர் குடியிருப்பைச் சேர்ந்த 32 வயது முருகன் மற்றும் கீதா ஆகியோரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்த இவர்கள் இருவரும் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது கொலை செய்யப்பட்டார்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவது மக்களை அச்சப்பட வைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல்லுக்கு உரிய விலை கிடைக்காத நிலையில் அவ்வப்போது பெய்யும் மழையால் வைக்கோலும் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடன் வாங்கி விவசாயம் செய்த போதும் ஸ்டாலின் ஆட்சியில் நெல்லுக்கான உரிய விலை கிடைப்பதில்லை என்பது விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. எனவே பருவம் தப்பிய மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விடிய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அடிக்கடி எரிக்கப்படுவதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். திருவள்ளூர் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தலக்காஞ்சேரி குப்பை மேட்டில் கொட்டப்பட்டு வருகின்றன. விடிய அரசு அமைந்ததில் இருந்து அந்த குப்பைகள் முறையாக தரம் பிரிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யாமல் அவ்வப்போது அவற்றை கொளுத்திவிட்டு வருகின்றனர். இதனால் சுற்றுப்புறச் சூழல் பாதிக்கப்படுவதுடன் சுவாச பிரச்சினைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் அதிகாரிகள் மக்களின் உடல் நலனை கவனத்தில் கொண்டு குப்பைகளை முறையாக மறுசுழற்சி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வீராணம் குழாயில் இருந்து ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகி வெளியேறி வருகிறது. சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லும் வீராணம் குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் பால் பண்ணை அருகில் வால்வு பழுதின் காரணமாக ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் பல அடி தூரத்திற்கு பீச்சி அடித்தபடி வீணாகி வருகிறது. கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்து ஆடும் நேரத்தில் நிர்வாக திறனற்ற விடிய அரசின் அரசு அதிகாரிகள் பழுதை சரி செய்யாமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி, அருணாச்சலபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அறிவிப்பு இல்லாமல் 2 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள், குழந்தைகள் மிகவும் அவதியடைந்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மின்வெட்டு பிரச்சனையை சரி செய்ய முடியாத அளவுக்கு திராணி இல்லாமல் இருப்பது வெட்ட வெளிச்சமாகி விட்டதாக மக்கள் விமர்சனம் செய்தனர்.